இந்த காலை ஆராதனையிலையும் திருவிருந்து கொடுக்க திட்டமிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குழப்பமான சூழ்நிலைகளை கடப்பது எப்படி, அல்லது கடினமான சூழ்நிலைகளை ஜெயிப்பது எப்படி, அல்லது கடினமான குழப்பமான சூழ்நிலையில் எப்படி முடிவெடுப்பது, என்ன மாதிரி முடிவெடுப்பது, வாட் கைண்ட் ஆஃப் டிசிஷன் ஹேவ் யூ டு டேக், எப்படிப்பட்ட ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். இந்த பைபிள் வசனம் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லுது. கடந்த நாட்களில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சில பேர் தப்பாக முடிவு எடுக்கிறதுனால வாழ்க்கையே தவறாய் போய்விடுகிறது. அப்படி பைபிளில் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய காலத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நீ புறப்பட்டு உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் சொல்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ முதல்ல உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விடு. இந்த வீட்டை விட்டுட்டு, உன் ஜனத்தை விட்டுட்டு, உன் தேசத்தை விட்டுட்டு நான் சொல்ற தேசத்துக்கு போ. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இப்படி சொன்ன பொழுது ஆபிரகாம் என்ன செய்தான் அப்படின்னா, பாருங்க, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவன் அப்படியே புறப்பட்டு வந்துட்டான். எந்த விதமான கேள்வியும் கேட்காம கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே வந்துட்டான். வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னாக்க, வந்ததுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில கர்த்தர் அநேக நன்மைகளை கொடுக்கிறாரு, அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கிட்டத்தட்ட வரும்பொழுது வெறுங்கையா வந்தா கூட அப்படியே அவன் வாழ்க்கை ஓடலை. காலமெல்லாம் வாழ்க்கை வெறுங்கையா ஓடலை. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அவனை மட்டும் ஆசீர்வதிக்கல. அவன் வரும்பொழுது என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, ஆபிரகாம் புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வரும்பொழுதே தன்னுடைய அண்ணன் மகனையும் கூட அழைச்சிட்டு வரான். லோத்து என்கிற அண்ணன் மகனை அழைச்சிட்டு வரான். பாரு, 2 பேருமே என்ன செய்றாங்கன்னா, அவங்க புறப்பட்டு கர்த்தர் சொன்ன அந்த தேசத்துக்கு வராங்க. இப்படி வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டாக்க, அவங்க பாருங்க, ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒன்றாயிருந்து அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார்கள். ஆபிரகாமும் அவனுடைய அண்ணன் மகன் லோத்தும் ஒரே இடத்துல இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார்கள். இப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டா, பாரு, 2 பேருடைய ஆஸ்தியையும் ஒரு இடத்துல வைத்து ஒருமித்து வாழ முடியாத அளவுக்கு அவங்களுடைய மந்தை பெருகினது, வேலைக்காரர்கள் பெருகினார்கள், ஆஸ்தி பெருகினது, சொத்து சுகங்கள் பெருகினது. பாருங்க, இப்படி எல்லாம் பெருகின உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆபிரகாமுடைய அண்ணன் மகன், பாருங்க, ஆபிரகாம் என்ன நினைச்சு அண்ணன் மகனை கூட அழைச்சிட்டு வந்தாருன்னு தெரியல. பைபிளில் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு வான்னாரு. ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சார், வரும்பொழுதே அண்ணன் மகனை அழைச்சிட்டு வந்துட்டாரு. உன் ஜனத்தை விட்டுட்டு வா அப்படின்னாரு, உன் தேசத்தை விட்டுட்டு வா அப்படின்னாரு. இதெல்லாம் விட்டுட்டு வர சொன்னாலும் பாருங்க, வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம். உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா அப்படின்றாரு. என்னென்னத்தோட சொல்றாரு, உன் தேசத்தை விட்டுடு, உன் இனத்தை விட்டுடு, அப்புறம் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுடு. 3 காரியத்தை விட்டுட்டு நீ வரணும் அப்படின்றாரு. பாருங்க, தேசத்தை விட சொல்றாரு. எல்லாருக்குமே ஒரு தேசப்பற்று இருக்கும். என் நாடு, என் மாநிலம், என் இடம் அப்படின்ற ஒரு தேசப்பற்று எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் தேசத்தை விட்டுட்டு வா அப்படின்றாரு. உன் தேசத்தை விட்டுட்டு வா. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் இனத்தை விட்டுட்டு வா அப்படின்றாரு. இனத்தை விட்டுட்டு வான்றார். இனத்தை விடணும்னு சொன்னா சொந்தம், பந்தம், பங்காளி, பாகஸ்தன்
பாருங்க இதெல்லாத்தையும் விடணுன்றாரு, இதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வா அப்படின்றாரு. தகப்பனுடைய வீட்டை விட்டுவான்னு அர்த்தம் என்னன்னா, தகப்பனுடைய சொத்து சொகம் ஆஸ்தி பணம் காசு இதெல்லாம் விட்டுட்டு வான்னு அர்த்தம். இப்போ இந்த 3 காரியத்தை விட சொல்றாரு. உன் இனத்தை விட்டுட்டு, உன் தேசத்தை விட்டுட்டு, உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு வா அப்படின்றாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன நம்பிக்கைன்னு தெரியல, என்ன பயமோ தெரியல. தேசத்தை ஈஸியாக விட்டுட்டான், தகப்பனுடைய வீட்டை கூட ஈஸியாக விட்டுட்டான். ஆனால் அண்ணன் மகனை இனத்தை விடலை, அண்ணன் மகனை கூட அழைச்சிட்டு வரான். அழைச்சிட்டு வந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், கர்த்தர் 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து படிப்பீன்னு சொன்னாக்க 1-2 வசனம் சொல்கிறது, ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே கூட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியையும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். ஆபிரகாம் எப்படி இருக்கிறான்? மிருக ஜீவன்கள், நிறையா மிருக ஜீவன்கள் சொன்னாக்க அந்த நாட்களில் அதுதான் சொத்து மனிதனுக்கு. நிலத்தை ஒரு சொத்தை அவங்க பார்க்கல, மனையை ஒரு சொத்தாக பார்க்கல. ஏன் அப்படின்னா அதெல்லாம் பறந்து விரிந்து கிடக்கிறது, மக்கள் தொகை ரொம்ப குறைவு. இன்றைக்கி தான் தடுக்கி விழுந்தா கிராமங்கள், அன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. எத்தனை கிலோமீட்டர் போனாலும் மக்களை பார்க்க முடியாது. அதனால் மக்கள் தொகை மிக குறைவாக இருந்ததுனால நிலம் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது என்னன்னா, அவங்களுக்கு எது பெரிய சொத்தாக இருந்துச்சுன்னா, அவங்கள்ட்ட எவ்வளவு மிருக ஜீவன்கள் இருக்கிறது, எவ்வளோ ஆடு மாடுகள் இருக்குது, எவ்வளோ ஒட்டகங்கள் இருக்குது, எவ்வளோ கழுதைகள் இருக்கிறது, எவ்வளோ வெள்ளி இருக்குது, எவ்வளோ தங்கம் இருக்குது, அதுதான் சொத்து. இப்போ இதெல்லாம் உடைய சீமானா ஆபிரகாம் இருக்கிறார். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கு ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. லோத்துக்கும் என்ன இருந்துச்சு? ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா உங்க வீடு நிறைந்து வழியும், உங்க அக்கவுண்ட் நிறைந்து வழியும், உங்கள் பொருளாதாரம் நிறைந்து வழியும், உங்களுடைய சமாதானம் நிறைந்து வழியும், உங்களுடைய ஆஸ்தி நிறைந்து வழியும். அதுதான் ஆபிரகாமுக்கு உண்டானது. ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லையா, அவன் கூட வந்த லோத்துவையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன் ஆசீர்வதிச்சார் அப்படின்னா, லோத்து கூட வந்ததுனால கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ பைபிளில் படித்து பாருங்க, பேதுரு படகுல தான் கர்த்தர் ஏறினார். பேதுருவாய் தான் அங்கே அழைச்சிட்டு போனார், நடுக்கடலுக்கு தள்ளிட்டு போன்னு சொன்னார். பேதுருக்கிட்ட தான் சொன்னார் வலையை போடுன்னு சொன்னார். வலையை போட்ட உடனே திரளான மீன்கள் கிடைக்குது. பேதுரு படகு நிரம்பி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ பேதுரு என்ன செய்கிறாரு? கரையில் நிற்க இன்னொரு படவுக்கு சைகை கட்டி கூப்பிடுறாரு. அந்த படவையும் கொண்டு வராங்க. இப்போ அந்த படகு நிரம்புது. அதை போல தான் இங்கே ஆபிரகாம் மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கல, அவன் கூட வந்த லோத்துவையும் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். சில பேர் எடுக்கிற தப்பான முடிவு எப்படி வாழ்க்கையை மாற்றிடுது பாருங்க. இப்போ ஆபிரகாம் அந்த லோத்து அழைச்சிட்டு வந்ததுனால என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டால், அவன் நல்லா ஆயிட்டான், ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஒரு பக்கம் சந்தோஷம், அப்படியே இருந்துட்டா சந்தோஷம். இதோட ஆசீர்வாதமாக இருந்தோடு நிறுத்திட்டானா? இல்லை, இதுக்கப்புறம் என்ன செஞ்சான் அப்படின்னா பாருங்க, ஒருமித்து அந்த பூமி தாங்கலையா, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை, அவங்களுடைய பொருளாதாரத்தை, ஆஸ்தியை அந்த பூமி தாங்கவில்லை. இப்போ 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். இப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாம் சமாதானம் பண்ண வர 2 மேய்ப்பருக்கும் சண்டை உண்டாகுது. இந்த பக்கம் லோத்துனுடைய மேய்ப்பர்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்குது, அந்த மேய்ப்பர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் லோத்துடைய
ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருகஜீவன்கள் அதை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. 2 மேய்ப்பருக்கு சண்டை வருது, வாக்குவாதம் வருது. மாடு எங்கே தான் நான் கட்டுவேன், நீ தான் அங்கே கட்டணும், இது ஏன் பில்லு, இது ஓம் பில்லு, இது ஏன் வைக்கோல் ஓம் வைக்கோல்னு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, வாக்குவாதம் வருது. இந்த வாக்குவாதம் வரும்பொழுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஆபிரகாம் சமாதானம் பண்ண போகிறாரு. 8ஆம் வசனத்தில் ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். ஏன் அப்படின்னா நாம் சகோதரர். நாம் யாரு? நாம் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்றாரு. 9ஆம் வசனத்தில் தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆபிரகாம் சொல்றாரு, ஒன்றும் இல்லை, தேசம் நமக்கு முன்னாடி எப்படி இருக்குது, பறந்து கிடக்கிறது. நீ என்னை விட்டு பிரிந்து போகணும்னா போகலாம், ஏன்னா நிறைய சொத்து வந்துருச்சு, உனக்கு சொத்து வந்துருச்சு, எனக்கு சொத்து வந்துருச்சு. எனக்கு பிள்ளைங்கள்ல ஒன்றை பிள்ளை நினச்சிட்டு இருந்தேன், இப்போது 2 பேருக்கும் வாக்குவாதம் அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் ஆடு வாடு வாடு யாடு நினச்சிட்டு இருந்தோம், எனக்கு பிள்ளைன்னு சொல்லுன்னு சொன்னால் அந்த சொத்து யாருக்கு தான், உனக்கு தான் ஒரு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன நடக்குது, நீ வாடை தனியாக பார்க்குற, யாடை தனியாக பார்க்குற, பிரித்து பார்க்குற. 2 பேருக்கும் வருத்தம் வருது, பிரச்சனை வருது. அதனால் 2 பேருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வலப்புறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். இப்படி கண்ணை ஏறெடுத்து பார்க்குறான். என்னத்தை பார்த்தான் அப்படின்னா, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திருக்குது, நல்லா தண்ணி ஓட்டம் உள்ள இடமா இருக்குது, அங்கே போனால் நல்லா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறான். சமபூமியாக பார்த்து தெரிவு செய்கிறான். அப்போ நல்லா கவனிங்க, அப்போ சமபூமி அவன் எடுத்துட்டானாக்க ஆபிரகாமுக்கு என்ன பூமி இருக்குது, மீதி மலை பிரதேசம் தான் இருக்குது. சமபூமி கிடைக்கிறது தான் பெரிய விஷயம், மலை கிடைக்கிறது ரொம்ப எளிது. ஆனால் மலையில் வாழ்வது ரொம்ப கஷ்டம். எதனாலன்னு கேட்டால், அது மேலே ஏறணும் இறங்கணும், ஆடு மாடுகளெல்லாம் போயிட்டு தண்ணி குடிக்கணும்னா பள்ளத்தாக்குக்கு தான் போகணும், மலையில் தண்ணி இருக்காது, அதை மேய்க்கிறதும் கஷ்டம், மேய்ப்பர்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த அண்ணன் மகன் பாருங்க, அப்பா வயசானவர், பெரியப்பா வயசானவர், சித்தப்பா வயசானவர், அவர் அப்படியே விட்டுட்டு போக வேண்டாம், அவர் கூட இருப்போம்லாம் நினைக்கல. அவரை விட்டுட்டு அவன் பாட்டு என்ன செஞ்சிட்டான், புறப்பட்டு சமபூமியை நோக்கி போயிட்டான். அவன் எடுக்கிற முடிவை பாருங்க. ஒரு பிரச்சனை வருது, ஒரு குழப்பம் உண்டாகுது, 2 பேருக்கும் நடுவில் சண்டை வருது. இப்போ வயதில் மூத்தவராக இருக்கிற ஆபிரகாம் வந்து சொல்கிறாரு, நமக்குள்ள சண்டை வேண்டாம், நாமெல்லாம் சகோதரர்கள், நம்ம ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், இந்த சண்டையிலேருந்து விடுதலை ஆகணும்னா நீ என்ன செய்ய, ஒரு முடிவு எடுத்துக்க, நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் தெற்க போகிறேன், நீ இடப்புறம் போனால் வலப்புறம் போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வருவோன்னு ஆபிரகாம் தான் அந்த முடிவை சொல்கிறாரு. இப்போ லோத்து என்ன செய்கிறாருன்னா, எப்படி இருந்திருக்கலாம், லோத்து எப்படி இருந்திருக்கலாம், நான் யோசித்து பார்க்குறேன். லோத்து வந்து எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா, அவன் ஒரு சுயநலமான மனுஷங்கிறத பார்க்குறோம். ஒரு சுயநலமான மனுஷன் என்ன சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா நான் வாலிபமாக இருக்கிறேன், நான் எங்கே வேணாலும் போய் வாழ்ந்துடுவேன், நீ வயதான ஆளாக இருக்கிற, நீ என்ன செய்ய, அந்த சமபூமி நல்லா இருக்குது, தண்ணி நல்லா ஓட்டம் இருக்குது, நீ அங்கே வாட அழைச்சிட்டு போ, உன் மிருகஜீவன்களை கொண்டு போ, வேலைக்காரங்களை கொண்டு போ, நல்லா நீ நல்லா இருப்பா, நான் வந்து இந்த மலையில் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லியிருந்துருக்கலாம். நான் வாலிபனாக தான் இருக்கிறேன், மலையில் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பாருங்க, கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா பெரியப்பா சரி சித்தப்பா இப்படி ஒரு பதிலை சொல்லுவார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு இப்படி ஒரு சான்ஸ் தருவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. சில சமயத்தில் நம்ம கூட என்ன செய்வோம்னா, பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது கொஞ்சமாக சாதம் இருக்கும், ஒரு கைப்பிடி சாதம் தான் இருக்குன்னு வச்சுக்கிங்க, அரிசி இல்லை வீட்டில் எதுவுமே இல்லைன்னு வச்சு, ஒரு கைப்பிடி சாதம் இருக்குது. பிள்ளைகள்கிட்ட சொல்கிறோம், பாப்பா நீ சாப்பிட்டு வை அப்படின்னு சொல்கிறோம், தம்பி நீ சாப்பிட்டு வைன்னு சொல்கிறோம், அம்மா கொஞ்சம் வைன்னு சொல்கிறோம். இப்போ அம்மாவுடைய பசியையோ அம்மாவுடைய உணர்வையோ புரிந்து கொள்ளாமல் அந்த பிள்ளை ஃபுல்லாக சாப்பிட்டான்னு வச்சிங்க, அந்த பொண்ணு ஃபுல்லாக சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு வச்சிங்க, எப்படி இருக்கும்? அல்லது அம்மா கூட
இருக்கிறது ஒரு கை சோறு தான், அம்மாவுக்கும் பசிக்குது தான். ஆனாலும் என்ன சொல்கிறாங்க, சாப்பிடுப்பான்னு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை என்ன நினைக்கணும், என்ன செய்யணும்னு அம்மா அப்பா எதிர்பார்ப்பாங்கன்னா, சாப்பாடு தருதோ தரலையோ நீ சாப்பிட்டியாமான்னு கேட்குறத எல்லா பெற்றோரும் எதிர்பார்க்குறாங்க. உண்டா இல்லைங்களா? எல்லா பெற்றோரும் நினச்சிவாங்க நீ சாப்பிட்டியான்னு சொல்லி அந்த குழந்தை கேட்குறத எதிர்பார்ப்பாங்க. எதனாலன்னு கேட்டால், உண்மையாகவே அந்த பிள்ளைக்கு என் மேலே பாசம் இருக்குதா அப்படி தெரிஞ்சுக்குதான், என் மேலே பாசம் இருக்குதா. இப்போ இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, முழு சாப்பாடையும் லோத்துக்கு தர்றது போல் சொல்கிறாரு. நீ எந்த பக்கம் வேணாலும் போய்க்கப்பா, எல்லா இடமும் உனக்கு தான், நீ உனக்கு பிடிச்ச இடத்த எடுத்துக்க, மீந்த இடத்த எனக்கு கொடுன்றது போல கொடுக்குறாரு. என்ன சொல்லியிருக்கணும் லோத்து, இல்லை சித்தப்பா நீ என்ன அப்படி நினைக்காத, நீ தான் நல்ல இடத்துல இருக்கணும், என்ன நீ நல்ல இடமா எடுத்துக்கிட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்த ஒதுக்கி விடு, ஏன்னா உன் பின்னாடி வந்ததுனால தான் நான் நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் அது காரணம் யாரு, உன் பின்னாடி வந்ததுனால தான். ஏன்னா நீங்கள் தான் என்ன செஞ்சுருக்கிறீங்க, கடவுளை ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசினாரு. அந்த வார்த்தை போலவே இன்னைக்கு ரெண்டு பேருமே நல்லா பெருகி இருக்கிறோம். மந்தைகள் பெருகி இருக்கிறது, ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள்லாம் பெருகி இருக்கிறது. அதனால் உங்களுடைய நீங்கள் மாத்திரம் எனக்கு கூட அழைச்சிட்டு வரலன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்திருக்காது. அதனால் நீங்கள் நல்ல இடமா தெரிந்துக்குங்க. ரெண்டாவது, நீங்கள் வயதில் மூத்தவராக இருக்கீங்க, உங்களால் மலையிலலாம் ஏறி இறங்க முடியாது, நீங்கள் நல்ல சமூகமே தெரிந்து கொள்ளுங்கன்னு அவன் என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் லோத்து ஒரு சுயநலமான ஒரு மனுஷன், நான் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவன். இந்த கிழவன் செத்தான்னா வாழ்ந்தா என்ன நினைக்கிறவன் போல் இருக்குது. அவன் என்ன செஞ்சுருக்கான் பாருங்க, சமபூமியான தேசத்தை தனக்குன்னு எடுத்துக்கிட்டான். அதுவும் நீர்வளம் பொருந்திய இடத்த தனக்குன்னு எடுத்துக்கிட்டான். அவன் சொல்கிறான், கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தானுக்கு நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம் போல இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு, கர்த்தருடைய தோட்டம் போல, எகிப்து தேசத்தை போலவும் இருந்துச்சு. நல்ல செழுமையா பசுமையா பச்சை பசேல்னு கர்த்தர் ஒரு தோட்டத்தை வச்சு எப்படி வச்சிருப்பாரு. இப்போ நம்மளே நல்ல தோட்டத்தை பராமரிக்கிறவனா இருக்கிறாங்க. போய் பாருங்கள், சில வீடுகளில் நல்ல தோட்டத்தை வச்சு பராமரிப்பாங்க, சில பேர்லாம் மாடியில் தோட்டம் வச்சு பராமரிக்கிறாங்க. எல்லா விதமான பூச்செடிகள், எல்லா விதமான பசுமையான அழகழகான செடிகளை எல்லாம் வைத்து அதை ரசிக்கிறாங்க. கடவுள் எப்படிப்பட்ட ரசனை உள்ளவர் தெரியுமா? இந்த பூமியில் என்னென்ன மாதிரியான செடியெல்லாம் கடவுள் படைச்சிருக்கார் பாருங்க. எவ்வளோ அழகழகான செடிகளை படைச்சிருக்கிறார், எவ்வளோ அழகழகான பூக்களை படைத்திருக்கிறார், அழகழகான கனி வகைகளை கர்த்தர் படைத்திருக்கிறார். அப்போ அவர் ஒரு தோட்டத்தை வச்சா எப்படி இருக்கும், அவருக்குன்னு ஒரு தோட்டம் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும். பூமி முழுவதும் விதைச்சி போட்டிருக்கிறார். அது ஒரு பாட்டுக்கு என்னென்ன வகையான பழம் இருக்குதோ, என்னென்ன வகையான பூக்கள் இருக்குதோ, என்னென்ன வகையான மரம் செடி கொடி இருக்குதோ அத்தனையும் உலகம் முழுவதும் விதைச்சி போட்டிருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட போய் சொல்லி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தோட்டத்தை உண்டாக்குன்னு சொன்னால் எப்படி உண்டாக்குவார்? உலகத்தில் அமெரிக்காவில் மட்டும்தான் விளையும் ஒரு பூன்னு சொன்னாக்க அதை கொண்டு வந்து வச்சிருப்பாரு. அப்படிதான் அந்த தேசம் இருந்துச்சான். லோத்து தெரிவு செய்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய தோட்டம் போல நல்ல பசுமையா இருக்குது. அதை அவன் எடுத்துக்கிட்டான் இருந்தது. அப்பொழுது யோர்தான் 11ஆம் வசனத்தை படிக்கிறோம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்தேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு மனுஷன் தனக்கான இடத்தை தெரிவு செய்து கொள்றான். ஒரு மனுஷனுக்கு கர்த்தரே அவனுக்கான இடத்தை கொடுக்குறாரு. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. சில பேர் வாழ்க்கையில் முந்தி அடித்து வாழ்க்கையை எப்படியாவது வசப்படுத்தணும்னு ஓடுவாங்க. சில பேருக்கு கர்த்தர் கொடுத்தாதான் வாங்கணும்னு சொல்லி காத்திருப்பாங்க. ஆமென். இந்த ஆபிரகாம் விடுபட்டுறாங்கன்னு சொன்னால், இவனா போயிட்டு ஒரு இடத்த எனக்கு வேணும்னு எடுத்துக்காம கர்த்தர் கொடுக்கட்டும் காத்திருக்கிறான். வாழ்க்கையில் ஒரு சில பாடத்தை நம்ம இப்படிப்பட்ட மனிதனை கற்றுக்கணும் பாருங்கள். ஒரு பிரச்சனை வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது என்ன மாதிரி முடிவு எடுக்கணும்,
எப்படி நம்ம வாழணும், எதை தெரிவு செய்யணும், எதை தெரிவு செய்யக்கூடாது. வாழ்க்கையில் முந்தி அடித்து வாழ்க்கையை வாழ நினைக்கக்கூடாது. சில பேர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், 15 வயசு கூட ஆகாது, உடனே லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிவாங்க. வாலி பிள்ளைங்க அப்படியே அலையிறத பார்க்குறோம். 15 வயசு கூட இருக்காது. சரி, கல்யாணம் பண்ணி என்ன சாதிச்சாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் நாள் கண்ணை கசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க எதை பார்க்கல, கடவுளை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல. இவங்களா ஒரு வாழ்க்கையை முந்தி அடிச்சு, சில வீட்டில் பார்த்தா மூத்த பொண்ணு இருக்கும், 2வது பொண்ணு இருக்கும், இந்த கடைசி பொண்ணு என்ன செய்யும், எங்கேயாவது எவனாவது கிளம்பிட்டு வந்து உட்காந்துருக்கும். அவசரம், கடவுள் கொடுக்கணும்னு காத்திருக்காம அவசரம். சில பசங்க அப்படி இருப்பாங்க, அண்ணங்காரெல்லாம் இருப்பான், தம்பிக்காரன் எங்கேயாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பான் பாருங்க. அப்படிதான் அந்த இடத்துல பார்க்குறோம். லோத்து அவனுக்கான இடத்தை அவனே தெரிவு செய்து கொண்டான். எப்படி தெரிவு செஞ்சான்? கண்ணால் பார்க்கறத வச்சு, அறிவு சொல்றத வச்சு, தகவல்களை எப்படி பெற்றுக்கொள்றான் பாருங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறோம், எப்படி முடிவெடுப்பது, ஒரு குழப்பமான சூழ்நிலை வருது, பிரச்சனை வருது, எப்படி முடிவெடுப்பது அப்படின்னா, தகவல்களை கண் மூலமாக, காது மூலமாக, உணர்வு மூலமாய் பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் முடிவெடுக்க கூடாது. தகவல்களை தேவன் மூலமாய், ஆவியானவர் மூலமாய் பெற்றுக்கொண்டு முடிவெடுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்போ லோத்து வந்துட்டு ஏன் சமபூமியை தெரிந்து கொண்டான் அப்படின்னா, அவன் எதன் அடிப்படையில் சமபூமியை தெரிந்து கொண்டான்? என்னத்தை பார்த்து, அவன் எதை பார்த்து தெரிவு செய்தான்? எதன் அடிப்படையில் அந்த பூமியை தெரிவு செய்தான்? கண்ணால் பார்க்குறான், நல்ல சமபூமியாக இருக்குது, நல்ல பசுமையாக இருக்குது, நல்ல தண்ணீர் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறது, வாய்க்கால், குளங்கள், குட்டைகள், ஆறுகள் எல்லாம் இருக்குது. பார்க்குறான், இது நல்லா இருக்குது. எதை வைத்து முடிவு பண்ணனா? கண்ணை வச்சு முடிவு பண்ணனா. சில பேர் அப்படி தான் கண்ணை வைத்து முடிவு பண்ணி தான் வாழ்க்கையவே இழந்து போகிறாங்க. கண்ணை வைத்து முடிவு பண்ணுறாங்க. சிம்சோனுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி அவன் வந்து வாழ்க்கையில் முடிவு செஞ்சான் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீ எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் 13வது 14வது அதிகாரம் பாருங்க. சிம்சோன் வந்து பிறப்பருக்கு முன்பதாகவே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். God chose Simon as Savior. கர்த்தர் வந்து இந்த சாம்சனை வந்து எப்படி தெரிஞ்சு கொண்டார்னு சொன்னாக்க, ஒரு சேவியரா தெரிந்து கொண்டிருக்கிறார். சிம்சோனை சேவியராக, இரட்சகனாக, பெலிஸ்தரிடமிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிறவனாக. பாருங்க, இந்த சிம்சோனை, சாம்சனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பாட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவன் வந்து இஸ்ரவேலரை பெலிஸ்தரிடம் வந்து மீட்டு ரட்சிப்பான், அவன் நசரேயனா இருப்பான், இப்படி தான் அவனை வளர்க்கணும், மதுபானம் ஒன்றையும் நீ குடிக்கக்கூடாது, திராட்சை ரசம் ஒன்றையும் குடிக்கக்கூடாது, அவனும் குடிக்கக்கூடாது, அவன் தலையில் கத்தி வச்சு, கத்திரோட வச்சு வெட்டக்கூடாது, முடியை சிரைக்கக்கூடாது, அவன் பிறக்கிற வரைக்கும், சாகிற வரைக்கும் நசரேனா இருப்பான். அப்படிலாம் சொல்லி தான் ஆண்டவர் அந்த குழந்தையை கொடுக்குறாரு. குழந்தை பிறந்து வளர்ந்து நல்ல வாட்ட சட்டமான ஒரு ஆளாக வளர்ந்து வருகிறான். 14ஆம் வசனத்தில், 14 அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 14 அதிகாரத்தில் 1வது வசனத்தில் படிக்கிறோம், சிம்சோன் வளர்ந்த பிறகு சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தன் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும், அவளை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். என்ன செஞ்சான் சொல்லுங்க? எப்படி பார்த்தான்? பொண்ணு கண்ணால் பார்த்தேன், அவளை எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். சரி, 3ஆம் வசனத்தில் சொல்றாங்க பாருங்க, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெண்ணை, ஒரு ஜனங்கள்கிட்ட போயிட்டு, பெலிஸ்தர்கிட்ட போயிட்டு நீ பெண் எடுத்து திருமணம் செய்ய வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் அதுக்கு சொல்றான், சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு மிகவும் பிரியமானவள். என்ன சொல்றான் பாருங்க, அவள் என் கண்ணுக்கு மிகவும்
எதுக்கு பிரியமா இருக்கிறாவ? கண்ணுக்கு நல்லா தெரியுறா. எப்படி நீ மக்கள் சூஸ் பண்றாங்க பாருங்க. பொண்ணு எடுக்கும்போது எப்படி பொண்ணு எடுக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்குது. எப்படி பொண்ணு பார்த்துருக்குறாங்க? இது வாழ்க்கைக்கு பயன்படுமா, வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமான்னு பார்க்கல, இது கடவுளுடைய சித்தமானு பார்க்கல. ஒரு சித்தத்தோடு பூமியில பிறக்க வைத்த ஆண்டவருக்கு எந்த பெண்ணை கொடுக்கணும்னு தெரியாத அவருக்கு உங்களை ஒரு திட்டத்தோடு பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திட்டமெல்லாம் பூமிக்கு வந்துட்டீங்களா? யாராவது ஒரு தேவையோடு திட்டத்தோடு பூமியிலே கர்த்தர் உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை சில பேர் 5 வயசுல புரிஞ்சுக்கிறாங்க, 10 வயசுலையும் புரிஞ்சுக்கிறாங்க, 20 வயசுலையும் புரிஞ்சுக்கிறாங்க, 40 வயசுலையும் புரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் சாகிற வரைக்கும் கூட இந்த திட்டத்தை புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்துடுறாங்க. ஏன் கடவுளோட பூமிக்கு அனுப்புனார்னு தெரியாம வாழ்ந்துடுறாங்க. ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் பூமியில உண்டாக்குறாரு எல்லா மனுஷனையுமே. அப்போ நோக்கத்தோடு உண்டாக்குனவர் என்னெல்லாம் அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னா, யாருக்கு யாரை இணைக்க வேண்டும், யாருக்கு யாரை கொடுக்க வேண்டும், எந்த பெண் எந்த மனுஷனுக்கு சரியாயிருப்பாள், எந்த மனுஷன் எந்த பொண்ணுக்கு சரியாயிருப்பான், இதெல்லாம் கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். இப்ப பிறக்க வைத்த ஆண்டவருக்கு தெரியாதா சிம்சோனுக்கு எந்த பொண்ணு தரணும்னு? இவனை பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டான். கடவுள் அவனுக்கு பொண்ணு தரல, இவன் பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டான். இப்படிதான் சில வாலிய பசங்க அவங்களே பொண்ணு தேட ஆரம்பிச்சிடுவாங்க. 17 வயசுல லவ் பண்றேன், 18 வயசுல லவ் பண்றேன், 13 வயசுல லவ் பண்றேன், இப்படிலாம் நிறைய பேர் அப்படி போயிட்டு படிக்கிற வயதுல யார் யாரெல்லாம் பெண்ணுங்க பின்னாடி சுத்துறானுங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம, குடும்பத்தை நடத்த முடியாம திண்டாடி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இப்போ நான் படித்த காலத்துலேருந்து பார்க்குறேன். நான் படித்த காலத்துலேருந்து அப்படிலாம் நடந்துச்சு பாருங்க. அது அறியாம என் காலம். அந்த நாட்கள் சொல்லித்தர ஆட்கள் கிடையாது, இப்படிலாம் போதிக்க ஆட்கள் கிடையாது. இப்படி திருச்சபையில் நாங்கள் உட்காரல, ஒரு உட்காந்துருந்தா நல்லா சொல்லி கொடுத்துருப்பான். இப்படிலாம் முடிவெடுக்க கூடாதுப்பா, காத்திருக்கணும், கடவுளுடைய சித்தத்தை காத்திருக்கணும். அதுவும் 15 வயசுலேயே கல்யாணம் பண்ண நினைக்க கூடாது. நல்லா சம்பாதிக்கிற வயது வந்ததுக்கப்புறம், நல்லா படித்ததுக்கப்புறம், வருமானம் வந்ததுக்கப்புறம் திருமணம் செய்யணும்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்போல்லாம் சொல்லி தராத வயசு. அது ஒரு சரீர இருப்பில் என்ன செய்யறதுன்னா, அந்த ஒரு 15-16 வயசுலலாம் சில பசங்கள்லாம் பார்த்துருக்குறேன். ஸ்கூல் விட்ட உடனே எங்கே இருப்பானோன்னா பெண்கள் ஹாஸ்டல் முன்னாடி நிற்பானோ அங்கே போயிட்டு நிற்க ஆரம்பிச்சா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நின்றுட்டு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வருவோம் ஹாஸ்டலுக்கு. நான் ஹாஸ்டலில் தங்கியிருப்பேன். இன்னைக்கு என்ன செய்யறானுன்னா, வாழ்வதற்கு வழி தெரியாம, சம்பாதிக்க வழி தெரியாம இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். இந்த பெண் தேடுற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. வாழ்க்கையில் எதை முடிவு பண்ணாலும், எது வேண்டும் என்றாலும் நாம நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று செய்ய நினைக்க கூடாது. நமக்கு நிறைய விஷயம் பிடிக்கும், இந்த கண்ணுக்கு நிறைய விஷயம் பிடிக்கும், இந்த காதுக்கு நிறைய விஷயம் பிடிக்கும், இந்த சரீரத்துக்கு நிறைய விஷயம் பிடிக்கும். அதெல்லாம் செய்தோம் அப்படின்னாக்க கடவுளுக்கு பிரியமா வாழ முடியாது. கண்ணுக்கு நிறைய விஷயம் பிடிக்குது தான், இந்த மாம்சத்துக்கு நிறைய விஷயம் பிடிக்குது. காலையில் ஒரு 20 இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்கும்போது தோணுது. வயிறு ஃப்ரீயாக தான் இருக்குது. 20 இட்லி சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது போல் இருக்குது. ஆனால் அது உடம்புக்கு தாங்குமா? நமக்கு எத்தனை இட்லி கடவுள் கொடுத்துருக்கிறாரு? அதுலலாம் டாக்டர் சொல்கிறத கேட்குறோமா இல்லையா? எத்தனை இட்லி சாப்பிடணும்னு டாக்டர் சொல்கிறீங்களா இல்லையா? உனக்கு சுகர் இருக்குதுப்பா, காலைல ஒரு 3 இட்லி மட்டும் சாப்பிடுன்னு சொன்னால் 3 இட்லிக்கு மேலே ஒரு இட்லி இப்போ சாப்பிடுவீங்களா? ஒரு மனுஷன் சொன்னாலே கீழ்ப்படுகிறோமே, சாப்பிட்றதுக்கு கூட ஒரு டாக்டருடைய விருப்பம் கேட்குறோமே. வாழ்க்கையை முடிவு பண்ணுவதற்கு கடவுளுடைய விருப்பம் கேட்குமா வேணாமா? கடவுளுடைய விருப்பம் கேட்கணுமா வேணாமா? அதனால தான் கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகள் எல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல, இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் வசனம் சொல்லுது. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்ப கண்களுக்கு காண்கிறதுனால் கண்கள் திருப்தி ஆகிறது இல்லையா? நீங்க எத்தனை உலகத்தில் அழகை ரசித்தாலும் கண் என்ன செய்யாது? திருப்தியாகவே ஆகாது. சுற்றுலா போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்காங்க, பார்த்தாலும் கண்ணு திருப்தி ஆச்சா? கண்ணு திருப்தி ஆகலை, இன்னும் பார்த்தா நல்லா இருக்கும் போலன்னு தோணுது. சரி, சரீரம் எப்படி? அதுவும் அப்படிதான், அதுவும் திருப்தி ஆகாது.
சரி நல்லா இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ருவோம், சிக்கன் பிரியாணி ஒரு நாள் நல்லா சாப்பிட்ருவோம், இனிமேல் ஒரு வருஷத்துக்கு சாப்பிடாம இருக்கலாம் நினச்சா இருக்க முடியுதா? அடுத்த வாரமே எங்கேயாவது பிரியாணி வாசனை அடித்தா சாப்பிட்டா நல்லா இருக்கும் போலன்னு தோணுது இல்லையா? அப்போ இந்த சிம்சோன் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் பெண்ணை தெரிவு செய்தான் அப்படின்னா, இந்த மாம்சத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட தகவல்களை வைத்து பிரச்சனையில் முடிவெடுக்க, வாழ்க்கையை தீர்மானிக்க, திட்டமிட ஒரு முடிவெடுக்கிறான். இது இந்த மாம்சத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற தகவல்களை வைத்து. இப்போ சில பேர் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை போட்டே இருப்பாங்க, சுற்றி இருக்க எல்லாரோடும் சண்டை வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் யாரோட நட்பு இருக்காது அவங்களுக்கு. எதனால் சண்டை வரும்னு தெரியுமா? எதனால் சண்டை வரும் அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் சண்டை வாங்குவாங்க. எப்படி சண்டை வாங்குறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. எப்படி சண்டை வாங்குவாங்கன்னா, இவங்க வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்கும், அல்லது இவங்க உடம்புல ஏதோ ஒரு குறை இருக்குது, அல்லது இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்குது. ரெண்டு பெண்களோ ஆண்களோ இவங்களை பார்த்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்கனாக்க, என்னை பற்றி தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன பேசிகிட்டு இருந்த சொல்லு. அவள் என்னை பற்றி அதை சொல்லிட்டு இருந்தா, என்னை பார்த்து சிரிச்சா, இன்னைக்கு ஒன்றில் ரெண்டு பார்த்தே ஆகணும். ஒருவேளை அவங்க வேற ஏதோ பார்த்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தகவல்கள் எந்த விதத்தில் வாங்கிட்டாங்க? அவங்க கண்ணால் பார்த்து அதை அப்படி பார்த்து இப்படி தான் இருக்குமோ, என்னதான் திட்டிருப்பாங்களோ, உடனே கோபம் வருது. கோபத்தை போய் என்ன செய்ய வேண்டியது? அவங்க வேற ஒன்று பேசியிருந்துப்பாங்க, இவங்க போயிட்டு என்ன சண்டை போட்டு, நீ யாரை பற்றி என்ன சொன்ன, இப்போ என்னை பற்றி தான் சொன்னேன் தெரியும் எனக்கு, இல்லைம்மா நான் உன்னை பற்றி சொல்லலை, நான் வேறு விஷயம் பேசுகிறேன், அவங்க சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டேன், இல்லை என்னை பற்றி தான் சொன்ன நீனு. கடைசி அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம் உன்னை பற்றி தான் சொன்ன, பெண்ணா உனக்கு என்ன பண்ண போகிற அப்படிம்பாங்க. அப்புறம் உன்னை பற்றி தான் சொன்ன, என்ன பண்ண போகிற அப்படிம்பாங்க. பார்த்தியா நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பார்த்தியா அப்படிம்பாங்க. இவங்க ரொம்ப பெரிய ஞானியாட்டம். இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து பெற்றுக்கிறாங்க? தகவல்கள் எங்கேருந்து பெற்றுக்கிறாங்க? கண்ணால் காண்பதை வைத்து பெற்றுக்கொண்டார்கள். அதனால தான் உலகத்தில் சொல்கிறாங்க, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இந்த காது ஏமாத்துது நம்மளை. எத்தனை வார்த்தைகளை நீங்கள் காதலை தப்பாக கேட்டிருக்கு, திரும்ப தப்பாக யோசிச்சிருக்கீங்க. தப்பாக கேட்டு தப்பாக புரிஞ்சுட்டு எத்தனை பேர் இருக்கீங்களா இல்லையா? தப்பாக கேட்டு தப்பாக புரிஞ்சுட்டா இல்லையா? அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறப்போ அவங்க காதில் வேறு வார்த்தையாக விழுந்திருக்கும். அது அவங்க வேறு ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறப்போ அவங்க வார்த்தை வேறு வார்த்தையை விழுந்து உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குற வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கும். அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறேன், பிரச்சனை வந்துருச்சா முதல்ல இந்த கண்ணு, காது, உணர்வு இதன் அடிப்படையில் ஆக்ஷன் எடுக்காதீங்க. இது ரொம்ப ஆபத்தில் கொண்டு விட்டுரும் வாழ்க்கையை. சிம்சனோட வாழ்க்கை ரொம்ப ஆபத்தாயிடுச்சு. ஏன்னா இப்போ இருங்க, அவன் கண்களுக்கு, என் கண்களுக்கு மிகவும் இன்பமானவள், அப்படி தான் பொண்ணு எடுக்கிறான். பொண்ணு எப்படி எடுக்கிறான்? என் கண்ணுக்கு ரொம்ப, அந்த வசனத்தை படிக்கலாம் பாருங்க. எப்படி அந்த வசனம்? என் கண்ணுக்கு பிரியமானவள், என் கண்ணுக்கு பிரியமானவள். அப்போ எப்படி எடுத்துருக்கிறான்? நல்லா மூக்கு இருக்குது, நல்லா மொழி இருக்குது, நல்லா கண்ணா இருக்குது, நல்லா முடி இருக்குது, நல்லா பல்லு இருக்குது. இதெல்லாம் தான் பொண்ணு பார்க்குற இடத்துல பார்க்குறாங்க நிறைய பேர். நல்லா முடி நீட்டாக இருக்குதா? இன்னைக்கு உள்ள பெண்கள்லாம் முடியெல்லாம் நீட்டெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணுன்னா சௌரி முடி தான் பார்க்க முடியும். ஏன் டெய்லி காலைல குளிச்சுட்டு அவங்க காலேஜ் போகிறதுனால நீட்டான முடியெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இப்போலாம். ரெண்டாவது அவங்களுக்கே ரொம்ப அசௌகரியமாக இருக்குது. ஏன்னா டெய்லி அந்த முடியை பராமரிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. அதனால் ஷார்ட்டாக வெட்டி விட்டுட்டு தான் செஞ்சிடறாங்க. குளித்தோமா, ரெண்டு உதறணுமா, முடி காஞ்சுதா போனோமான் இருக்கிறாங்க. இவ்வளோ முடி வச்சுக்கிட்டு யார் அதை காய வச்சுக்கிட்டு சிரமப்படுறது? ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு டைம் இல்லைன்னு எல்லாம் முடியெல்லாம் வெட்டிடுறாங்க. இப்போ முடியை பார்த்து சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரொம்ப சோர்ந்து சலிச்சுக்கிட்டார். சொன்னார் பாருங்க, என்னை ஏமாத்தினானோ பாஸ்ட் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, காலையில் என் மனைவி பல்ல கைட்டி எட்ட வச்சுட்டு பல்லு தைக்கிறா பாஸ்ட் அப்படின்றாரு. நான் பல்ல பார்த்து தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், கடைசியில் பல்ல கைட்டி வச்சுட்டு தைச்சிட்டு உட்காந்துருக்கிறா அப்படின்றாரு. சரி அதுதான் போச்சு, ஏமாத்திட்டானோ, பல்லு தான் போச்சு, சரி நல்ல ஸ்ட்ராங்கான பல்ல கட்டிக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். குளிக்கும்போது பார்த்தா முடியை கைட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துருக்கிறா. முடி எங்கன்னு கேட்டேன், அதுலேயும் என்னை ஏமாத்திட்டானோ பாஸ்ட் அப்படின்னாரு. உண்மையை சொல்கிறேன் நான். கண்ணுக்கு பிடிச்சிருக்குதான், கண் என்ன சொல்லுது, என் காது என்ன சொல்லுகிறது, இதை நம்ம பார்க்கக்கூடாது. பாருங்க, உன் கண்ணால் உன் எதிரி உன்னை திட்டுவது போன்று பார்த்தாலும், உன் காதுகளிலே அப்படிப்பட்ட சத்தமே கேட்டாலும், அது என்ன என்று ஊர்ஜிதமாய் தெரியாத வரையில் எந்த முடிவையும் தப்பாக எடுத்து விடக்கூடாது. ஒருத்தர் இப்படி சொன்னார், முன்னாடி சொன்ன நம்ம சபையில் சொல்லிருக்குன்னு எனக்கு தெரியல.
உங்களை விட குறைவான தரத்தில் வேலை செய்யக்கூடிய, குறைவான பதவியில் இருக்கக்கூடிய நபர் மேல கோபம் வந்துச்சுன்னா 10 வரைக்கும் எண்ணிட்டு 1 2 3 4 எண்ணிட்டு கோபத்தை காட்டணுமா, பேசணும். இப்போ உங்களை விட உங்களுக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவர் மேலே கோபம் வருதுன்னு வச்சுக்கேன், 10 வரைக்கும் என்ன செய்யணும், எண்ணணும். சரி, நமக்கு சமமான ஒரு மனுஷன் மேலே கோபம் வந்துச்சு என்ன செய்யுது அப்படின்னா 50 வரைக்கும் என்ன செய்யணும், எண்ணணும். 1 2 3 4 5 அப்படின்னு எண்ணணும். சரி, நம்மளோட உயர் அதிகாரி மேலே கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னாக்க ஒரு 100 வரைக்கும் எண்ணிட்டு அப்புறம் தான் பேசணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கோபம் வருது. ஆனால் கோபத்தை என்ன செய்யணும், மனசில் வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு முன்னாடி 100 வரைக்கும் என்ன டைம் பேசணுமா. ஒருத்தன் கேட்டிருக்கா, மனைவி மேலே கோபம் வந்து என்ன செய்யறது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரா, எண்ணிக்கிட்டே இரு, என்றதை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொன்னாரா. எண்ணிக்கிட்டே இரு, என்றதை மட்டும். ஏன்னா அந்த மாம்சத்தின் அடிப்படையில் நம்ம ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. முடிவு சிலப்பெல்லாம் தொட்ட அப்படியே ஒரு முடுக்கின கோபம் வந்துடும், அப்படியே முடுக்கின கோபம் வந்துடும். அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல நிதானமாக முடிவு எடுக்க மாட்டாங்க, நிதானமாக இருக்க மாட்டாங்க, எப்பொழுதும் பதற்றமாக இருப்பாங்க, எப்பொழுதுமே பரபரப்பாக இருப்பாங்க. யார் மேலே வேணாலும் கோபத்தை கொட்டி தீர்த்துருவாங்க, வார்த்தைகளை கொட்டி தீர்த்துருவாங்க. அப்புறம் தனியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம இப்படி பேசிட்டோமேனு. ஆனாலும் பிடிவாதம் நினைச்ச மாட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்பாங்க, கடைசியாக எல்லாத்தையும் பேசிட்டு நான் என்ன சொல்லிட்டேன், ஒன்றும் சொல்லலையே அப்படிம்பாங்க. ஏன்னா படபடன்னு பேசி தள்ளுவாங்க. அது உண்மை என்ன, சரியா தப்பா எதையும் கவனிக்கிறதே கிடையாது. குழப்பமே அதனால தான் வருது சில குடும்பத்தில். ஏன் குழப்பம் வருது தெரியுமா? மெதுவான பிரதியுத்தரமே கிடையாது, யோசிச்சு சொல்ற பிரதியுத்தரமே கிடையாது, கேட்கறதுக்கு முன்னாடியே பேசுறது. கேட்கறதுக்கு முன்னாடியே இப்போ ஒருத்தர் வராங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒன்று என்று சொல்ல வராங்க. ஐயா அந்த திலகம் அப்படின்னு இப்போ அமராவதி எடுத்துங்க, அமராவதி சொல்லுவாங்க, சண்டை வேறு பிரச்சனை போயிட்டுருக்கு. வேறு அமராவதி வந்து என்று சொல்கிறான்னு வச்சிங்க. ஐயா அந்த ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பேரை சொல்கிறான்னு வச்சிங்க. உடனே நான் என்ன செய்யக்கூடாது, அடுத்து என்ன சொல்ல வரான்னு கேட்காமலையே நீங்கள் அவன் சண்டைக்கு போகிறீங்க, நீங்கள் எதுக்கு அதை பேசுனீங்க அப்படின்னு சண்டை போடலாம். நான் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காதலே வாங்கல. முதல்ல நான் ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, அது காதலை வாங்கிட்டு பேசினா பரவாயில்ல. சில குடும்பத்தில் அப்படி தான் சண்டை எதனால் வருதுன்னு கேட்டாக்க, அவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்கிறத காதலே வாங்க மாட்டாங்க. இவங்க பேசுறதுல மட்டும் தான் கூடிய இருப்பாங்க. என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிடணும். அவங்க எதிர்பார்த்து சொல்கிற விஷயத்தை காதலே வாங்க மாட்டாங்க. இது என்ன மாதிரி நபர்னு கேட்டால், தகவல்களை இந்த மாம்சத்தின் மூலமாய் ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொண்டு, கண்கள் மூலமாய், காதுகள் மூலமாய், உணர்வுகளின் மூலமாய் பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறவர்கள் தவறான முடிவெடுக்கிறாங்க. அப்படிதான் இந்த சிம்சோன் வந்து என் கண்ணுக்கு மிகவும் பிரியமானவள்னு முடிவெடுத்து ஒரு பெண்ணை பார்க்குறான். லோத் எப்படி முடிவெடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, கண்களால் சமபூமியை பார்த்துட்டு அந்த சமபூமி முழுவதும் நல்ல நீர்வளம் பொருந்தினதா இருக்குது, நல்ல பசுமையாக இருக்குது, அங்கே போனால் நான் நல்ல வளர்ச்சி அடையலாம், பெருகலாம், என் சந்ததி பெருகும், என் மந்த பெருகும், என்னுடைய பொருளாதாரம் பெருகும், என் சொத்து பெருகும். எனவே நான் என்ன செய்கிறேன், சமபூமியான இடத்த பார்த்து தெரிவு செஞ்சுக்கிறேன். எங்கள் அப்பா பெருகுனா என்ன, பெருகாட்டி போனால் எனக்கு என்ன, எங்கள் சித்தப்பா வாழ்ந்தா எனக்கு என்ன, வாழாட்டி போனால் எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிட்டான். இப்போது நல்லா கவனிங்க, ஆபிரகாம் இப்போ 2 பேர் இருக்கிறோம். நான் அப்படி நிற்கிறேன், ஆபிரகாம் அங்கே நிற்கிறேன். ஆபிரகாம் தான் நான் வச்சிங்களேன், லோத்து இப்படி லோத்து இங்கே இருக்கிறான்னு வச்சிங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், லோத்துக்கிட்ட சொல்கிறேன், இந்த சம்பவம் முழுவதும் என்ன செய்யணுன்னு, உனக்கு பிடிச்ச இடத்த எடுத்துக்கோ, நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், வடக்க போனால் நான் தெற்க போகிறேன்னு இந்த லோத்துக்கிட்ட சொல்கிறேன். லோத்து என்ன செய்யறான், சமபூமியை பார்த்துட்டு தெரிவு செஞ்சுட்டு போயிட்டான். இப்போ ஆபிரகாம் என்ன செய்யணும், இந்த பக்கம் போயிட்டான், இந்த பக்கம் தானே போகணும். ஆபிரகாம் எங்கேயும் போல அங்கே நிற்கிறான். எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல அவனுக்கு. இப்போ எதனால் என்ன தேன் தெரியல அப்படின்னா, சில சமயத்தில் நம்ம அநேகருக்கு வாழ்வை சொல்லிக் கொடுப்போம், நமக்கு வாழ தெரியாது. அநேகருக்கு வாழ்க்கையை சொல்லி தருவோம், இப்படிலாம் வாழுங்க, இப்படிலாம் செய்யுங்க, இப்படிலாம் இருங்கன்னு சொல்லி தருவோம். நமக்கு நம்முடைய வாழ்க்கைன்னு வரும்போது நமக்கு என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க தெரியாமல் முடிச்சுட்டு பார்த்துருக்கீங்களா இல்லையா? அநேகருக்கு பற்றி சொல்லுவோம், அநேகருடைய வாழ்க்கையை சரி பண்ணுவான். ஏன் வாழ்க்கைன்னு வரும்போது என்ன சிரித்திடலாண்டவரேன்னு முடிச்சுட்டு வந்திருப்பான். அப்படிதான் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை. லோத்துவுக்கு முடிவெடுக்க கற்றுக் கொடுத்தவனுக்கு முடிவெடுக்க தெரியாமல் முடிச்சுட்டு வந்திருக்கிறான்.
முடிவெடுக்க தெரியாமன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, ஒரு தவிப்பு உணர்ந்திருப்பான்னு நான் உணர்றேன். நான் அந்த இடத்துல ஒரு தவிப்பு. ஏன்னா அண்ணன் மகன் தான் எனக்கு எல்லாம் நினைச்சு வந்திருப்பான். அவன் ஒருவேளை அண்ணன் மகன் இப்படி சுயநலக்காரனா போவான்னு அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். இந்த இக்கட்டான சூழ்நிலை ஆபிரகாம் நினைச்சாரு, இப்போ என்ன முடிவெடுக்குன்னு தெரியாம இப்படி போயிட்டானே, இப்படி போறானே, அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஒரு வாரத்து கூட போயிட்டு வரணும்னு சொல்லாம போறானே, அவ்வளவுதானா உறவு, நட்பு அவ்வளவுதானா? அப்படி ஸ்தம்பிச்சு நிற்கும் போதுதான் கர்த்தர் வந்து என்ன செய்றாரு, ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. இந்த நேரத்தில் கர்த்தர் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் கர்த்தர் பேசுறாரு அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ஆபிரகாமுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்த்தார். உள்ளத்தில் இருக்கக்கூடிய தவிப்பை கர்த்தர் பார்த்திருப்பார். ஏன்னா ஏய் நீ அங்கே போ, நாங்கள் போகிறேன், அப்படி போகல ஆபிரகாம். அவனை போக சொல்லிட்டாரு தவிர அவன் போயிட்டான தவிர நிற்கிறார், அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரோ. ஒருவேளை எப்படி நினைச்சிருந்திருக்கலாம் ஆபிரகாம்னா, நம்ம கூட சில பேர்கிட்ட சொல்லுவோம், சபைக்கு வராத உன் வேலை எங்கே வேணும் போய்க்க அப்படின்னு சொன்னாக்க எங்கே வேணும் போன அர்த்தமா? இந்த சபைக்கு வர எங்கே வேணும் போய்க்கன்னா எங்கே வேணும் போன அர்த்தமா? அப்படி கிடையாது. வரணுன்ற எண்ணம் மனசில் இருக்குது. ஒரு வார்த்தைக்கு நீ என்ன செய்யறன்னு பார்க்க தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதான் சாக்கு சொல்லிட்டார் அவரு, நான் பாட்டுக்கு போறேன்னு போயிட்டா இப்படி இருக்கும். கட்டின மனைவியை பார்த்து எல்லா புருஷனும் சொல்கிறது தான், கோவம் வந்த உங்கள் அப்பா வீட்டுக்கு போடின்னு சொல்கிறாங்க இல்லையா? உடனே அந்த அம்மா அதான் சாக்கு சொல்லிட்டல்ல, நான் போகிறேன்னு மூட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாக்க எதுக்கு சொல்கிறாங்க? ஒரு கோவத்தில் அல்லது ஏதோ ஒரு வருத்தத்தில் ஒரு அன்பு நிமித்தம் கூட சொல்லியிருந்திருக்கலாம், செய்ய மாட்டேன்ற நம்பிக்கையில் கூட சொல்லியிருந்திருக்கலாம். எங்கே சித்த பையனை போக சொல்கிற, உங்கள்கிட்ட எங்கேயும் போக மாட்டேன், அவனும் அடிச்சிடறவனா அவனுக்கு பூரா அந்த என்னுடைய வேலைக்காரவங்களை உங்கள் வேலைக்காரன் அடிக்கிறான்னு சொன்னாக்க அத்தனை பேரும் நினைச்சிடறேன், வேலையை விட்டு தூக்குறேன், போங்கடா எனக்கு வேலைக்காரன்னு தேவையில்லை, எங்கள் சித்தப்பா தான் முக்கியம், அவரோட தான் வாழ்வேன், அப்படி அவன் சொல்லுவான்னு கூட எதிர்பார்த்துருந்துருக்கலாம் ஆபிரகாம். உங்களை விட்டு எங்கே போக சொல்கிறீங்க, என்ன என்னால் போக முடியாது, உங்க கூட தான் இருப்பேன், அப்படி சொல்லுவான்னு கூட எதிர்பார்த்துருக்கலாம் ஆபிரகாம் இல்லை? ஆனால் இந்த அண்ணன் மகன் எளிதாக நினைச்சிடான், பிரிச்சுட்டு போயிட்டான். ஆபிரகாமுக்கு எந்த பக்கம் போகிறது தெரியாம முழிச்சிட்டு நிற்கும் பொழுது தான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். ஏன் கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னா, அவன் உள்ளத்தில் இருக்க அங்கலாய்ப்பை அண்ணன் மகன் புரிந்து கொண்டானே இல்லையோ, கர்த்தர் புரிந்து கொண்டார். ஆமென். நான் சொல்கிறேன், உள்ளத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பை, வேதனையை, கஷ்டத்தை இன்னொரு மனுஷன் புரிந்து கொள்ளாவிட்டால் கூட பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கவலையை, வேதனையை, விரக்தியை, பயத்தை, குழப்பத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அவர் ஒரு வழியை உனக்கு சொல்வார், அவரோட முடிவை உனக்கு காட்டுவார். இந்த முடிவை நீ எடுன்னு உனக்கு அவர் சொல்ற வரைக்கும் அவருடைய வார்த்தைக்கை காத்திருக்கிற மனுஷனா இருக்கிறவன் தான் சரியான முடிவு எடுக்க முடியும். யாரு சரியான முடிவு எடுப்பா? இக்கட்டான சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை, நெருக்கடியான வேலையில், ஆபத்தான வேலையில் யாரு சரியான முடிவு எடுப்பாங்க? யாரு சரியான முடிவு எடுப்பாங்கன்னா, இன்ஃபர்மேஷன், தகவல் கடவுள்கிட்டேருந்து வர வரைக்கும் காத்திருக்கிறவர்கள் தான் சரியான தெளிவான முடிவை எடுக்கிறார்கள். தகவல் எங்கேருந்து வரணும்? கர்த்தர் என்கிட்ட பேசணும், இதை செய்யணும் சொல்லணும், அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவசரப்பட மாட்டேன், என் மாம்சத்தில் முடிவெடுக்க மாட்டேன், மாம்ச எண்ணத்தில் முடிவெடுக்க மாட்டேன், எமோஷனலுக்கு முக்கியத்துவம் தர மாட்டேன், கோபத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டேன், அகங்காரத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டேன், என் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் தர மாட்டேன். என் ஆண்டவர் பேசுற வரையில காத்திருப்பேன். கணவன் மனைவி கூட அப்படிதான் இருக்கணும், அநேக விஷயங்கள் அப்படிதான் இருக்கணும். குடும்பத்தில் சண்டை வரதான் செய்யும். எப்பொழுது சமாதானம் உண்டாகும் அப்படின்னா, எல்லா தேவைக்கும் நீங்க கணவனை பிடிச்சி தொந்தரவு பண்றதுனாலயோ இல்லை மனைவி பிடிச்சி தொந்தரவு பண்றதுனாலயோ சண்டை ஓயாது. நீங்க எல்லாருமே யாரை தான் பார்க்கணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன சொல்றாரு, இந்த பிரச்சனை எல்லாம் முடிவெடுக்க அவர் சொல்றாரு, அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, அவர் என்ன திட்டத்தோடு கூட என்ன இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு, எதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, என் வாழ்க்கை குறித்து அவருடைய நோக்கம் என்ன, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இக்கட்டான சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னாக்க, ஒரு இழப்பு வந்திருக்குன்னு சொன்னாக்க, ஒரு நஷ்டம் வந்திருக்குன்னு சொன்னாக்க, ஆண்டவரே இதற்கு நடுவில் நீங்க என்ன சொல்றீங்க, உங்க வார்த்தைக்கு தான் நான் காத்திருக்கிறேன். மனுஷனுடைய வார்த்தையை நான் கேட்க போறதே கிடையாது, உங்க வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன், நீங்க பேசுங்கன்னு காத்திருக்கான் பாருங்க. அவங்க தான் சரியான முடிவு எடுக்க முடியும். ஆபிரகாம் அப்படிதான் காத்திருக்கிறான்.
அவன் இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பை அண்ணன் மகன் புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன? கர்த்தர் அதை புரிந்து கொண்டார். கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு பாருங்களேன். எப்படி பேசுறாரு? 14ஆம் வசனத்தை படிக்கிறோம். 13வது அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கிறோம். லோத்து ஆபிரகாமை விட்டு 13ஆம் வசனத்தை படிங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பதாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாரு? உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆபிரகாமே, உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், அதாவது இதுல ஒரு பெரிய சீக்கிரட் என்ன தெரியுமா? நீங்க தாராள குணமுள்ளவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தாராளமாய் கொடுப்பார். தாராள குணம் உள்ளவங்களா நீங்க இருக்கணும். பாருங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? கடவுளுடைய குணமே தாராள குணம். தாராள குணம்னு சொன்னா நல்லா கொடுக்கிற குணம். கடவுளுடைய குணமே நல்லா கொடுப்பார். கடவுளுடைய குணமே, கடவுளுக்கு ஒரு சிறந்த குணம் இருக்குதுன்னு சொல்ல என்ன குணம்னு கேட்டா நல்லா கொடுப்பார். அளவில்லாமல் கொடுப்பார், அளக்காமல் கொடுப்பார், எண்ணாமல் கொடுப்பார், திருப்தியா கொடுப்பார், மீதம் எடுக்கிற அளவுக்கு கொடுப்பார், நிரம்பி வழிகிற அளவுக்கு கொடுப்பார். அதுதான் அவருடைய தயாள குணம். கணக்கு பார்க்காம கொடுப்பார். அந்த குணம் நமக்கு வேணும் பாருங்க. அந்த குணம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. தம்பி, நான் வயசாகிடுச்சு, எனக்கு நீ வாலிபனா இருக்கிற, நீ இந்த மலை பிரதேசத்தில் தங்கிக்க, நான் வயசானவனா இருக்கிறேன், என்னால் மலையெல்லாம் ஏரியில் இறங்க முடியாது தம்பி, நான் அந்த சமபூமிக்கு நான் போயிடுறேன். லோத்து, நீ இந்த மலையில் வாசம் பண்ணுன்னு ஆபிரகாம் சொல்லலை, தாராளமாக சொல்கிறான். மகனே, உனக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு தோணுது நீ போய் எடுத்துக்கப்பா. புரியுதா உங்களுக்கு? தாராள குணம் தெரியுதா உங்களுக்கு? தாராள குணம் தெரியுதா? மற்றவங்க மேலே நீங்கள் தாராள குணம் உள்ள இருக்கீங்களா? அல்லது இச்சு கையில் கூட காக்கா விட்டாத நபராக இருக்கீங்களா? நல்லா கொடுக்குறீங்களா ஏழைகளுக்கு? பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நல்லா உதவி செய்கிறீங்களா? தாராளமாக உதவி செய்கிறீங்களா? வீணா போனதை மீந்ததையும் கொடுக்குறோமா, சிறந்ததை கொடுக்குறோமா? எத்தனை பேர் நல்ல பிச்சை போடுற ஒரு குணத்தெல்லாம் வச்சிருக்கீங்க? பிச்சைலாம் போடுவீங்களா? ஒரு தடவை சென்னையிலேருந்து காரில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோட்டலில் சாப்பிடலான்னு மதியம் அப்படி காரை விடும்பொழுது ஒரு ஆள் வந்து பிச்சை கேட்குறாரு. ஐயா ஐயா பிச்சை போடுங்க. என் பக்கத்தில் இருந்த பிரதர் வந்து போடாதீங்க பாஸ்டர் அப்படின்றாரு. ஏன்னு கேட்டேன். அவன் நல்லா தான் இருக்க, கை காலம் வாட்ட சட்டமாக இருக்குது, ஆனால் அவன் பிச்சை கேட்குறான், அவனுக்கு பிச்சை போடாதீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவனுக்கு பிச்சை போடுங்க அப்படின்னேன். ஏன் அப்படின்னா, இவ்வளோ கைகால் வாட்ட சட்டமாக இருந்தும் நான் பிச்சை எடுத்தால் தான் வாழ முடியும்னு நினைக்கிறான்ல, அதுவே அவன் தரித்திரத்தில், வறுமையில், சாபத்தில் இருக்காங்கிறதுக்கு அதுவே அடையாளம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? உடம்பெல்லாம் கை கால் நல்லா இருந்தோம், பிச்சை எடுத்தாதான் வாழ முடியும்னு நினைக்கிறான்ல, அப்போ அவன் மைண்டில், மூளையில் அவன் எப்படிப்பட்டவன் இருக்கான்? மனதில் அவன் ஊனமாக இருக்கிறான். என்னால் உழைக்க முடியாது, என்னால் பிச்சை எடுத்து வாழ முடியும்னு சொன்னாக்க ஊனம் அவனுக்கு கை காலில் இல்லை, ஊனம் மூளையில் இருக்குது, மனதில் இருக்குது. அவனும் ஊனமுற்றவன் தான். தாராளமாக கொடுங்க. ஆபிரகாமுடைய தயாள குணத்தை பார்க்கிறோம், அந்த பரந்த மனசை பார்க்கிறோம். கர்த்தர் பார்க்கிறாரு, அவன் எப்படி பரந்த மனசு உள்ளவனோ கர்த்தரும் அவன் மேல், ஆபிரகாமின் மேல் பரந்த மனம் உள்ளவராய் அவர் சொல்றாரு, நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ நடக்க கூட வேணாப்பா, நோக்கி பாரு, உன் கண்ணு ஏற்ற தூரத்தை பாரு. உன் கண்ணு தெரியுதா? எவ்வளவு தூரம் கண்ணு தெரியுதுன்னு பாரு. எவ்வளவு தூரம் கண்ணு தெரியுதோ அவ்வளவு தூரத்தையும் உனக்கு நான் கொடுத்தேன். கைகளை தட்டி சொல்லு ஹல்லேலூயா. சரியான முடிவை எடுப்பது அப்படி குழப்பமான சூழ்நிலையில். ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் பேசுகிற வரையில காத்திருக்கிறான், கர்த்தருடைய சத்தத்துக்கு காத்திருக்கிறான். அவசரப்படல, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கல, கோபத்துக்கு இடம் கொடுக்கல, ஆசைக்கு இடம் கொடுக்கல, விருப்பத்துக்கு இடம் கொடுக்கல. கர்த்தருடைய சத்தத்துக்கு காத்திருக்கிறான். தன் மனதில் சில ஆசையெல்லாம் இருந்தாலும் கூட மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற குணம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. மற்றவங்க நல்லா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, மற்றவங்க நல்லா இருக்கணுங்க. உங்களில் எத்தனை பேர் பக்கத்தில் உங்களை ஆசீர்வதிக்க
தாராளமாக ஆசீர்வதிக்காவது தெரியும், தாராளமாக கொடுக்கறது அப்புறம். கொடுங்கன்னு சொன்னால் எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியல. தாராளமாக ஆசீர்வதிப்பீங்க, மனதார ஆசீர்வதிப்பீங்களா? எங்கே ஆசீர்வதிச்சா மற்ற நடந்துட்டு என்ன பண்ணுறது? இப்போ உதாரணம் நீ கோடீஸ்வரனா இருப்பா அப்படின்னு ஆசீர்வதிங்கன்னு சொன்னால், ஐயோ நான் ஆசீர்வதிச்சு என் வார்த்தைப்படி கோடீஸ்வரன் ஆகிட்டான்னு பண்ணுறது பயந்துட்டு இருக்கீங்களா? அல்லது இல்லை அவங்க அப்படி ஆகட்டும்னு சந்தோஷமாக ஆசீர்வதிக்க போகிறீங்களா? இப்போ சொல்லுங்கள், பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்து சொல்லுங்களேன், நீ கோடீஸ்வரனா இருங்க. எப்படி சொல்லணும்? சந்தோஷமாக சொல்லணும். நல்லா இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க, பொருளாதார செழிப்போடு வாழுங்க, குறையில்லாமல் வாழுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போ பாக்கெட்டில் 100 எடுத்து பக்கத்தில் கொடுக்க பார்ப்போம், முடியுமா? சும்மா சொல்கிறேன் நான். தேவனுடைய பிள்ளைகள தாராள குணம், ஆபிரகாமுக்குள்ள இருந்த தாராள குணம் கடவுள் பார்க்குறாரு. சே, என்ன மாதிரி மனசுங்க இவன் சம்பவமே எடுக்கணும்னா எதை வேணாலும் சொல்லலாங்க, எதை வேணாலும் சொல்லலாம், எதெல்லாம் சொல்லலாம். வயசாயிடுச்சுப்பா, நடக்க முடியலப்பா, என்னை போய் மலையில் விட்டு போறியாப்பா, நீ இங்கே இருப்பா, நான் அங்கே போகிறேன், அல்லது நான் எனக்கு தான் அந்த இடம் வேணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ என்ன பின்பற்றி வந்த பாயா, நீ நல்ல இடத்துக்கு எடுத்துக்கோ, நான் மட்டும் வீணா போன இடத்துக்கு கொடுப்பியா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் அந்த இடம் வேணும். அப்படிலாம் எந்த வாக்குவாதமும் பண்ணலை. வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு போராடாதீங்க. கொஞ்ச நாள் சொல்லி பாருங்க, மனிதன்கிட்ட சொல்லி பாருங்க, தேவைகளை சொல்லி பாருங்க. ஒருத்தவங்க போராடி ஒருத்தவங்க வாங்கிட்டு போறான்னு வச்சுங்களேன், தாராளமாக விட்டுடுங்க, நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை ஒருத்தன் திருடி அபகரிச்சுட்டு போறான்னு சொன்னாக்க, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை ஒருத்தன் ஏமாத்தி எடுத்துட்டு போறான்னு சொன்னாக்க, அல்லது தந்திரமாய் பேசி எடுத்துட்டு போறான்னு சொன்னாக்க, அவனை ஆசீர்வதிங்க. நல்லா இருக்கட்டுங்க, நல்லா செழிப்பா இருக்கட்டுங்க, நல்லா வாழட்டுங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பாரு. ஆபிரகாம் அப்படிதான் சொத்தை பூரா அவனுக்கு கொடுத்துட்டான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ அவனுக்கு கொடுத்தது போல நான் உனக்கு கொடுக்குறேன்றாரு, நீ அவனுக்கு செஞ்சது போல நான் உனக்கு செய்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் எவைகளை மனுஷர்களுக்கு செய்கிறீர்களோ, எப்படிப்பட்ட எண்ணத்தோடு மனிதர்களுக்கு செய்கிறீங்களோ, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க உங்கள் கடனாளிகளுக்கு மன்னித்தால் உங்கள் கடன்களை கர்த்தர் மன்னிப்பார். நீங்க உதவி செய்தா உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நீங்க கொடுத்தா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதனால வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீ ஏழைக்கு இறங்கணும்னு சொன்னா, ஐயோ பாவங்கன்னு ஒரு 10 ரூபாய் போட்டோன்னு சொன்னா, கர்த்தருக்கு என்ன செய்யாத கடன் கொடுக்கிற. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்னு வசனம் சொல்லுது. இப்போ ஆபிரகாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? இந்த மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறான். கர்த்தர் பேசுறாரு, அவங்க கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். உன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம்ட்ட ஒரு பெஸ்டான ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டா, கர்த்தரை ஆராதிக்கிறவன். எப்பெல்லாம் கர்த்தர் பேசுறாரோ அப்பெல்லாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வான். கர்த்தர் நல்லவர். பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்போ நல்ல முடிவு எடுக்கணும்னு என்னத்தை பார்க்கணும்னு கடந்த வாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால், சாட்சிகளை பார்க்கணும். சாட்சின்னு சொல்லும்பொழுது ஆபிரகாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம எப்படி முடிவு எடுக்கணுங்கிறதுக்கு ஆபிரகாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ மாம்சத்தின் அடிப்படையில் முடிவு எடுக்கவே கூடாது. கோபம் எங்கேருந்து வருது? கண்ணால் பார்ப்பதனால. கோபம் எங்கேருந்து வருது? காதால் கேட்பதனால. இது ரெண்டையும் விட்டுடணும். கோபமே வந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு காத்திருக்கணும். சரீர உணர்ச்சியை தூண்டி விடுது, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு காத்திருக்கணும். கண்ணு அழக தேடுது, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு காத்திருக்கணும். அதனாலதான் பவுல் என்ற தேவ மனுஷன் எப்படியாய் சொல்றாரு, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு படிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில்
பவுல் என்ற தேவ மனுஷன் எப்படி சொல்றாரு, தன் வாழ்க்கையில் அதன் அனுபவத்தை சொல்றாரு. 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு படிக்கலாம். எடுத்துட்டீங்களா? கடைசி வசனத்தை படிங்க. 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. நான் அனைவருக்கு பிரசங்கம் பண்றேன், இப்படி வாழ்ப்பா, இப்படி இருக்குன்னு சொல்லி தரேன். ஆனா நான் ஆகாதவனா போகக்கூடாதுன்னு சொன்னாக்க, ஆகாதவன் சொன்னாக்க வேஸ்ட் ஆயிடாம, குப்பையா மாறிடாம இருக்கணும்னா, இது உதவாக்காரனா என்ன சுருட்டி ஒரு மூலையில் தூக்கிட்டாசில் குப்பையா நான் மாறாம இருக்கணும்னு சொன்னாக்க, பிரயோஜனமற்றவன் சொல்லி மக்களால் ஒதுக்கி போடப்படுகிற ஒரு பொருளாய் நான் மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி. சரீரத்தை ஒடுக்குறது என்ன அர்த்தம்? கைகளை கட்டி வச்சுக்கிறதா? சரீரத்தின் செய்கைகளை ஒடுக்குவது. கோபம் வருது, கோபத்தை ஒடுக்கணும். மனசுல பட்டதெல்லாம் பேசணும்னு நினைச்சா குடும்பமாவே இருக்காது. மனசுல பட்டதெல்லாம் அடையணும்னு நினைச்சா வாழ்க்கையாவே இருக்காது. இந்த உலகம் என்னத்தை கற்றுக் கொடுக்குது இன்னைக்குன்னு கேட்டா, சினிமா என்னத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா, மனசுல பட்டதெல்லாம் நீங்க அடைங்கங்குது. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுனாக்க, நீ அப்படி அடைஞ்சனாக்க நீ ஆகாதவனா போயிடுவோன்னு சொல்லுது. ஒரு வாழ்க்கை தான், வாழ்க்கை என்ஜாய் பண்ணு உலகம் சொல்லி தருது, சந்தோஷமா அனுபவின்னு சொல்லி தருது உலகம். நீ அப்படி அனுபவிச்சா உன் வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கையாய் போயிடும். நீ ஆகாதவனா போயிடுவ, எல்லாருமே உன்னை வேண்டான்னு ஒதுக்குற அளவுக்கு வாழ்க்கை போயிடும். நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு பவுல் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என் சரீரத்தை ஒடுக்குறேன் அப்படின்றாரு. என் எண்ணத்தை ஒடுக்குறேன், என் கோபத்தை ஒடுக்குறேன், என் பேச்சை ஒடுக்குறேன், என் பழக்க வழக்கத்தில் ஒடுக்கிக்கிறேன், என்னுடைய ஆதங்கத்தை ஒடுக்கிக்கிறேன். சில பேர் மேலே எரிச்சல் வருது, கோபம் வருது, அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா ஏதாவது பண்ணிடலாமா, அடிச்சிடலாமா போகலாம் வருது, தோணுது. ஆனால் என்ன செய்யறேன், நான் அதெல்லாம் ஒடுக்கி வைத்துக்கிறேன் அப்படின்றாரு. ஏன் ஒடுக்கி வைத்துக் கொள்றேன் அப்படின்னாருன்னா, ஏன் ஒடுக்கி வைத்துக் கொள்றாரு அப்படின்னா, நான் ஆகாதவனாய் போகக்கூடாது, பிரயோஜனமற்ற மனுஷனை போயிடக்கூடாது. ஏன் என்னவர் இப்படி செய்யறாருன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு இடத்துல பவுல் இப்படியா சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எதை வேணாலும் நான் செய்யலாம், யாரும் என்ன கேட்க மாட்டாங்க தான். ஆனா எனக்கு அது தகுதியா இருக்குமா? எல்லாமே நீங்க செய்யலாமா? ஒரு 60-70 வயசு ஆள் போயிட்டு மக்கள் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? 70 வயசு ஆள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? வயதுக்கேற்ற மன வளர்ச்சி இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க, வயதுக்கேற்ற பக்குவம் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க, சுபாவம் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க, நல்ல பழக்க வழக்கம் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்க தண்ணியை போட்டா 70 வயதாவது 80 வயதாவது 13 வயசு பையன் போல ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு ஊரில் போகிறவங்களாம் இவெல்லாம் ஒரு வயசானவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, வயசான ஆட்கள் அவன் சொல்கிற அளவுக்கு நடந்துக்குவான். சில பேர்லாம் தரம் தாழ்ந்து நடந்துக்கிறத பார்த்துருப்போம். ஏன்னா உணர்ச்சிக்கும் மாம்சத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவங்க அப்படி நடக்கிறாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எல்லாம் எழுந்திருக்கலாம், அப்படியே எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க? சிம்சோனை போல கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அல்லது லோத்தை போல கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? நீங்களே உங்க வாழ்க்கையை தெரிவு செய்றீங்களா, அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கீங்களா? நீங்களா ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, அல்லது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? எதன் அடிப்படையில் நீங்க செய்றீங்க? எப்படி நீங்க வாழுறீங்க? எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா எல்லாருமே? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் எண்ணங்கள் ஏக்கங்களை எல்லாம் நீங்க அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. இந்த பூமியில ஒரு திட்டத்தோடு தான் என்ன அனுப்பியிருக்கீன்னு சொன்ன அந்த திட்டத்தை நிச்சயமா என் வாழ்க்கையில குடும்பத்தில் நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே. ஹalleluya.
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, காப்பவரே, காண்பவரே, காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி உன்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்ப, என்னை காண்ப காப்பவரே. என் கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா. சேர்ந்து எல்லாரும் சொல்லி, ஓ இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜா இயேசு
இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியும் உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியும் உம் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும் உம் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே காப்பவரே என்னை காண்பவரே காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ சேர்த்து ஆராய்ந்து என் இருதயத்தினுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாம் நன்றி ஆண்டவரே என்னை காண்கிற தெய்வமே உமக்கு நன்றி என்னை விசாரிக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாராள குணமுள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் மாறுகிறோம் எங்களுடைய அபகரித்து கொண்டு செல்ல விரும்புகிற நபர்கள் மத்தியில் கூட தாராளமாய் நாங்கள் கொடுக்கிறோங்க தாவே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையில் நீ கொடுப்பீங்க ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவீங்க எங்கள் நெருக்கடிகளை மாற்றுவீங்க பிரச்சனைகளை மாற்றுவீங்க போராட்டங்களை மாற்றுவீங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை எங்கள் மாம்சத்தின் வழியாய் பெற்றுக்கொள்ள தகவலை வைத்து முடிவெடுக்காமல் ஆவியானவர் சொல்லுகிற கர்த்தர் பேசுகிற வசனம் பேசுகிறதன் அடிப்படையில் முடிவெடுக்க ஆண்டவரே நாங்கள் அந்த பிரச்சனையை குழப்பத்தை கடந்து செல்ல எங்களை உதவி செய்வீராக இந்த கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென் எல்லாரும் சேர்ந்து சொல்ல ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் காணிக்கப்பட விருப்பமுள்ளவங்க தசம பாகம் பொருத்தனை காணிக்கிற தாராளமாக நீங்கள் செலுத்துங்க அதே போல் திருவிருந்து ஆராதனை 10 மணி ஆராதனையில் நடக்கும் அடுத்த மாதத்திலிருந்து இந்த காலை ஆராதனையிலேயும் திருவிருந்து ஆராதனை கொடுக்க நான் பிரயாசப்படுகிறேன் எனவே தேவப்பிள்ளையிலிருந்து கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்